வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு பானத்தை தான். அதுதாங்க நெல்லிக்காய் ஜூஸ். தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தால் நோயே வராது. நெல்லிக்காய் விட்டமின் சி உடைய ராஜா. இளமையை காக்கிறதுக்கு ஒரு இயற்கை மருந்தா இருக்குது. ஆனா இப்படி பலரும் கூறுவதை நீங்க கேட்டிருப்பீர்கள். ஆனா அதிகமா குடித்தால் என்ன ஆகும்? யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்? காலையில வெறும் வயிற்றுல குடிப்பது நல்லதா கெட்டதா? உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? ஸோ யாரெல்லாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிக்க கூடாது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அப்படி தெரியாம குடிச்சு ஆபத்துகள்ல மாட்டிக்கிறாங்க, நெல்லிக்காய் ஜூஸுடைய நன்மைகள் மற்றும் பக்க விளைவுகள், ஒரு நாளைக்கு எவ்வளவு நெல்லிக்காய் சரியான அளவில் எடுத்துக்கிறணும், எந்த நேரத்தில் அந்த ஜூஸை குடிக்கணும் அப்படிங்கிற தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நெல்லிக்காய் இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவ முறையில் முக்கிய இடம் பெற்றிருக்குது. ஆயுர்வேதத்தில் இதை அமிர்தம் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னன்னா விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், கால்சியம், அயன், பொட்டாசியம், பாலிபீனால்ஸ். இது எல்லாம் சேர்ந்து தான் உடலில் பல்வேறு உறுப்புகளுக்கு நன்மையை தருது. ஸோ தினமும் நெல்லிக்காய் எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை ஃபஸ்ட் பார்த்துருவோம். நன்மை 1, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இந்த விட்டமின் சி வெள்ளை இரத்த அணுக்களை வலுப்படுத்துது. இதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தாக்குகளை எதிர்த்து போராடுறதுக்கு இது உதவுது. சளி, காய்ச்சல் போன்ற அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. சிலரோட உடம்புலாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாமே வரும். ஆனால் நெல்லிக்காய் எடுக்கும் பொழுது அதெல்லாம் வராது. அடுத்து 2வது நன்மை, உடல்ல டீடாக்ஸ் செய்யறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள் கலந்த உணவுகள் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக, நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக நம்ம நிறையாவே ஜங்க் ஃபுட்டுகள் சாப்பிட்றோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ரெடிமேட் உணவுகள் அதிகமாக சாப்பிட்றோம். இதனால் உடலில் நச்சுக்கள் ரொம்பவே சேர ஆரம்பிச்சிருச்சு. நெல்லிக்காய் ஜூஸை குடித்தா கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படும். கல்லீரலை சுத்தம் செய்கிறதுக்கும் கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே வெளியேற்றுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. இதனால் உடலை புத்துணர்ச்சி ஆச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. அடுத்து 3வது நன்மை, சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. பல பெண்கள் மற்றும் ஆண்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு, ஒரு இளமையான தோற்றத்திலே இருக்கணும்னு விரும்புவாங்க. ஏன்னா நெல்லிக்காய் எடுக்கும்போது முதுமை தாமதமாக்கப்படும். ஏன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது. இதனால் கொலாஜன் உற்பத்தியை தூண்டுறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. வயது அதிகரிக்க அதிகரிக்க கொலாஜன் உற்பத்தி உடம்புல கம்மியாக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக ஒரு 30 வயதை எட்டிட்டாவே ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே கொலாஜன் உற்பத்தி கம்மியாயிரும். அதனால் கொலாஜன் நிறைந்த உணவுகளை எடுக்கும் பொழுது அந்த சருமம் இளமையாகவே இருக்கும். சருமத்தில் வரக்கூடிய சுருக்கங்களும் தாமதமாக்கப்படும். ஸோ முகத்திற்கு ஒரு இயற்கையான பொலிவு வேணும்னா அடுத்து 4வது நன்மை, முடி வளர்ச்சிக்கு நெல்லிக்காய் பயன்படுது. பழங்காலங்களில் இருந்தே நெல்லிக்காய் முடியை பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடி வேர்களை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. நரைமுடி வர்றதா தாமதமாக்குறதுக்கும் பயன்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இளநரைலாம் வருது. ஆனால் நம்ம டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும் பொழுது இளநரை வராது. முதுமையில் வரக்கூடிய அந்த நரையுமே தாமதமாக்கப்படும். முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. நம்ம எண்ணெய் காய்ச்சிரோம்ல, அது நெல்லிக்காயும் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயும் நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். உணவுலையும் நம்ம டெய்லி நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வர்றது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும்.
அடுத்து 5வது நன்மை, செரிமானத்த மேம்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. சிலருக்குலாம் எது சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகாது. செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். செரிமான கோளாறுகள் வந்து நிறையாவே இருக்கும். அதுவும் முக்கியமா வயதானவர்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கும் செரிமான பிரச்சனை வந்து இருக்கும். அவங்கலாம் வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூரை நம்ம எடுத்துக்கிடலாம். அதாவது திரிபலா இருக்குல்ல, திரிபலா பொடி வந்து பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் பொடியையும் பயன்படுத்தலாம். இதனால என்ன ஆகும்னா, இந்த உணவு செரிமானம் வந்து மேம்பட செய்யும். அடுத்து 6வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. நெல்லிக்காய் ஜூஸை எடுக்கும் பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய, அதாவது அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் வந்து குறையும். இது வந்து பசியை கட்டுப்படுத்தும். அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த உணர்வை வந்து குறைச்சிரும். இது வந்து மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ உங்கள் உடலில் வந்து மெட்டபாலிசம் அதிகமாயிட்டாவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாகவே செரிமானமாகும். ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கூட நீங்கள் சரியான உணவுகளையும் உடற்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா வேகமாகவே வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. அடுத்து 7வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறையாவே இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில். இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது உதவுது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. இரத்த நாளங்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. இதனால் இதயம் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நெல்லிக்காய் வந்து இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு கூறப்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து நெல்லிக்காய் ஜூஸை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஆனால் இது மருந்துக்கு மாற்றல்ல. அது நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை ஒரு புறம் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் ஜூஸை எடுத்துக்கிறணும். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, கண் ஆரோக்கியத்திற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கண்களுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயது சார்ந்த பாதிப்புகளை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. வயதானவர்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு அற்புதமான பானமாக இருக்குது. அடுத்து 10வது நன்மை, வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. ஃப்ரீ ரேடிக்கல் காரணமாக தான் செல்கள் வந்து வேகமாகவே சேதமடைகிறது. நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. உடலை இளமையாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம நெல்லிக்காயுடைய நன்மைகளை தான் பார்த்தோம். இப்போ தான் நெல்லிக்காய்களுடைய ஆபத்தானத பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதி ரொம்பவே முக்கியமான பகுதி. அதிகமாக எடுத்துக்கிட்டால் என்ன ஆபத்து, யாரெல்லாம் நெல்லிக்காயை எடுக்கக்கூடாது, அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. ஸோ பக்க விளைவு 1, வயிற்று எரிச்சல். அதிகமாக குடித்தா அமிலத்தன்மை அதிகரிக்கலாம். வயிற்றில் எரிச்சல் ஏற்படலாம். சிலருக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து 2வது பக்க விளைவு என்னன்னா, அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா நெஞ்செரிச்சல் வந்து ஏற்படலாம். ஸோ சில பல அறிகுறிகள் வந்து ஏற்படலாம். ஸோ அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை எடுக்கக்கூடாது. அடுத்து 3வது பக்க விளைவு என்னன்னா, வயிற்றுப்போக்கு அதிகமாக ஏற்படுறது. அதிகமாக நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிங்கன்னா குடலுடைய இயக்கம் வந்து அதிகரிக்கலாம். இதனால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். 4வது பக்க விளைவு என்னன்னா, இரத்த சர்க்கரை அளவு குறையிறது. ஆல்ரெடி சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அதிக அளவில் இந்த நெல்லிக்காய் ஜூஸை எடுக்கும் பொழுது பிளட் சுகர் வந்து ரொம்பவே குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அளவாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. என்ன நினைப்பாங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா சுகர் லெவல் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் செய்யவே கூடாது. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 1 டம்ளர் தான் எடுத்துக்கிறோன்னா எத்தனை நெல்லிக்காய் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து 5வது பக்க விளைவு என்னன்னா, ரத்தம் உறைதல் மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுக்கிறத தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுப்பாங்கள்ல அவங்களுக்கு.
இப்போ யாரெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வயிற்றில் புண் இருக்கிறவங்க, அதாவது அல்சர் இருக்கிறவங்க, கடுமையான அமிலத்தன்மை அசிடிட்டி இருக்கிறவங்க, அடுத்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி ரத்தம் உறைதல் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, அதாவது பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாரும் நெல்லிக்காய் ஜூஸை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கணும்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கான சிறந்த நேரங்களை பார்க்கலாம். காலை உணவுக்கு முன்னாடி எடுக்கலாம், இல்லைன்னா காலை உணவுக்கு பிறகு 30 நிமிடம் இடைவெளி விட்டுட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும். அவங்க வெறும் வயிற்றில் குடித்தால் எரிச்சல் ஏற்படலாம். அதனால் அவங்க உணவுக்கு பிறகு குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. நார்மலாக இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் குடிச்சுக்கிடலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக 20லேருந்து 30 ml நெல்லிக்காய் ஜாறு, அதில் 100லேருந்து 150 ml தண்ணீரை கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்தலாம். அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு பயன்படுத்துங்கள். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அளவோடு எடுத்துக்கிட்டால் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை நெல்லிக்காய் பயன்படுத்தலாம்னா 2 நெல்லிக்காய் பயன்படுத்தலாம். 2க்கு மேலே இல்லை. ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேங்க. 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்தாவே உங்களுக்கு போதும். ஸோ ஒரு நாளைக்கு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேங்க. நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி சரியான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெல்லிக்காய் 2 எடுத்துக்கிறேங்க. 1 கப் தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு டேஸ்ட் விருப்பம் ஏதாவது உங்களுக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னா தேன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேன் சேர்க்காம சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை விதையை எடுத்துட்டு நெல்லிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே குடிக்கலாம். நண்பர்களே, நெல்லிக்காய் ஜூஸுங்கிறது ஒரு அற்புதமான ஆரோக்கியமான பானம். ஆனால் நம்ம எடுத்துக்கிற அளவில் தான் இருக்குது அது நம்மளுக்கு ஆரோக்கியம் கொடுக்குதா இல்லை ஆபத்தை கொடுக்குதான்னு. ஸோ இப்போ பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.